Hello everyone, welcome back to Future Vision Study Center. ஸோ நம்ம இப்போ சைக்காலஜியில் 4th யூனிட் பார்த்துட்ருக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜான் பியாஜேவுடைய தியரி ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டும் அதே மாதிரி ஜெரோம் ப்ரூனருடைய கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங் தியரியும் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம தேர்ட் தியரியான எரிக்சனுடைய சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் தியரியை பார்க்கலாங்க. நம்ம வந்து தியரட்டிக்கலாக பார்க்கறதுக்கு முன்னாடி பிக்டோரியலாக அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷனை இதில் நான் காட்டுறேங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தியரியில் வந்துட்டு நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸோட ஸ்டேஜஸை வந்து 8ஆக வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பிரிச்சிருக்காருங்க. ஓகேங்களா? 8 ஸ்டேஜஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு. அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து அந்த சைக்கோ சோஷியல் கான்ஃப்ளிக்ட் என்ன மாதிரியான மனநல வளர்ச்சி இருக்குது, அந்த ஒவ்வொரு மனநல வளர்ச்சியிலையும் மன உளவியலுக்கான சிக்கல் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேன்ட் ஸ்டேஜ். இன்ஃபேன்ட்னாலே 1லேருந்து 0 to 1 இயர் தான் இன்ஃபேன்ட் ஸ்டேஜ் இல்லையா? இந்த குழந்தைக்கு இந்த டைமில் வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட் என்னென்னா ட்ரஸ்ட்டு வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். ஓகேங்களா? அதாவது அதோடைய கேர்டேக்கர் அம்மா, அதை தவிர வேறு யார் மேலேயும் அந்த குழந்தைக்கு நம்பிக்கை வராது. ஓகே, இது ஒன்று. அடுத்தது ஏர்லி சைல்ட்ஹுட். நம்ம அப்புறம் மறுபடியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா தியரட்டிக்கலாக இன்னொருக்கா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்க. இது ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது வந்து 1 to 3 இயர்ஸ். ஓகேங்களா? இதில் அந்த குழந்தைக்கு வந்து என்ன கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா அனாட்டமி வெர்சஸ் ஷேம் அண்ட் டவுட்டு. அடுத்தது ப்ரீ ஸ்கூல். இந்த ப்ரீ ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஸ்கூல்னால் இந்த குழந்தைக்கு அப்போ வந்து ஏஜ் என்ன இருக்கும்? இந்த ப்ரீ ஸ்கூல் போகிற குழந்தைக்கு 3 to 6 இயர்ஸ். இதுக்குண்ட கான்ஃப்ளிக்ட் வந்து இனிஷியேட்டிவ் அல்லது கில்ட் வெர்சஸ் இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ஸ். அடுத்தது ஸ்கூல் ஏஜ். ஸ்கூல் ஏஜ் அப்படின்னாலே இந்த 6 to 12 இயர்ஸ். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. தென் அடோலசன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது 12லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? இதில் ஏற்படக்கூடிய கான்ஃப்ளிக்ட் வந்து ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் யங் சைல்டுஹுட்டு. இதில் வந்து யங் சைல்டுஹுட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 18 to 40 இயர்ஸ் வரைக்குமே அடல்ட்ஹுட். சைல்டுஹுட்னு சொல்லிட்டு அடல்ட்ஹுட். ஸோ இதில் வர கான்ஃப்ளிக்ட் என்னென்னா இன்டிமசி வெர்சஸ் ஐசோலேஷன். அடுத்தது மிடில் அடல்ட்ஹுட். இது வந்து 40 to 60 இயர்ஸ் வரைக்குமே வந்து மிடில் அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஜெனராசிட்டி வெர்சஸ் ஸ்டாக்னேஷன். இதெல்லாம் தான் இந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய இந்த கான்ஃப்ளிக்ஸு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 65+ வந்துருச்சு அப்படின்னாலே மெச்சூரிட்டி வந்துடும். அப்போ ஏற்படக்கூடிய கான்ஃப்ளிக்ட் தான் ஈகோவும் இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பேரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பற்றி நம்ம வந்து விளக்கமாக வந்து பார்க்கலாங்க ஒரு தடவையும். அதாவது ஒரு அந்த ஸ்டேஜ்லேயும் வந்து அந்த குழந்தை வந்து என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்ஸை வந்து அட்டைன் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எரிக்சன் சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட் தியரி. எரிக்சனின் மன உளவியல் வளர்ச்சி கோட்பாடு. சரிங்களா? தியரி சம்மரி. 8 stages of personality development, each involving a key psychosocial conflict. ஸோ இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட்டுங்க. ஓகேங்களா? ஹூ இஸ் கால்ட் அஸ் ஜெர்மன் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா எரிக்சன் தாங்க. ஓகே, இவர் வந்து ஜெர்மன் அமெரிக்கன் சைக்கோ அனலிஸ்ட். ஓகேங்களா? அதாவது சைல்டு சைக்கோ அனலிஸ்ட். இவர் எஸ்பெஷலி குழந்தைக்கான மனநல உளவியல் பண்ணுறவர் தான் இவர். ஓகேங்களா? ஸோ இவருடைய அந்த 8 ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா மனநல வளர்ச்சியின் 8 கட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒரு முக்கிய மன உளவியல் சிக்கலை உள்ளடக்கியது. ஒவ்வொரு கட்டத்துலேயும் மனுஷனுக்கு வந்து ஒவ்வொரு விதமான மன உளவியல் சிக்கல் வந்து இருக்க தான் செய்யுதுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இன்ஃபன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1 to 0. ஓகே, அப்போ இதில் ஒன்றொன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான விஷயமும் இருக்குது, நெகட்டிவான விஷயமும் இருக்குங்க. இது ரெண்டுக்கும் உள்ளதான் என்ன நடக்குதுன்னா அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கான்ஃப்ளிக்ட்டு? இந்த இன்ஃபன்சி ஸ்டேஜில் நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை, ட்ரஸ்ட்டு வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம இப்போ
இந்த அவநம்பிக்கை, நம்பிக்கை 2க்கும் நடுவுல நடக்கிற கான்ஃப்ளிக்ட்னா ட்ரஸ்ட் இன் அதர்ஸ். அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட்டு குழந்தை ஸ்டேஜ்ல என்ன பண்ணும்? பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது மதர நம்பும் இல்லையா? மதர மட்டும் தான் ட்ரஸ்ட் பண்ணி இருக்கும். இல்ல அந்த தேவையான அந்த குழந்தைக்கு தேவையான அக்கறை நம்ம குடுக்கல அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அதனால என்ன ஏற்படும் நெகட்டிவா அப்படிங்கும்போது, ஃபியரும், இன்செக்யூரிட்டியும் ஏற்படுங்க. ஓகேங்களா? அந்த குழந்தை வந்து இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணும். அந்த குழந்தைக்கு வந்து பயம் ஏற்படும். ஓகேங்களா? இந்த உலகத்த நம்பலாமா? வேணாமா? அப்படின்ற மாரி ஒரு டவுட் கூட வரும். ஓகே. அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த குழந்தைய கேர் எடுத்து பார்த்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து அந்த மதர் மேலயோ, இல்ல மத்தவங்க மேலயோ என்ன ஆகும்னா, அந்த ட்ரஸ்ட் வரும். அப்ப ட்ரஸ்ட் இல்லாத பட்சத்தில அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஃபியரும், இன்செக்யூரிட்டியும் வரும். ஓகேங்களா? ஸோ, த இன்ஃபன்ட் டெவலப்ஸ் ட்ரஸ்ட் வென் கேர் கிவர்ஸ் ப்ரொவைட் ரிலையபிலிட்டி, கேர் அண்ட் அஃபெக்ஷன். அப்ப குழந்தைக்கு பாதுகாவலர்கள் நம்பகத்தன்மையுடன் அக்கறையும் பராமரிப்பும் வழங்கினால் நம்பிக்கை உருவாகிறது. அப்ப அந்த ரிலையபிலிட்டி, கேர், அஃபெக்ஷன் இல்லன்னா, அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது? அவநம்பிக்கை. ஒரு இன்செக்யூர்டான ஒரு பயமும் ஏற்படுது. இன்செக்யூராவும் அந்த குழந்தை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்து ஏர்லி சைல்ட்ஹுட்ல வந்து 1 to 3 இயர்ஸ்ங்க. இங்க நடக்கிற கான்ஃப்ளிக்ட் என்னன்னு பார்த்தா, அனாட்டமி வெர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். அதாவது இந்த குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இதுக்குரிய நெகட்டிவ் திங்க். ஓகே. ஸோ ஒரு குழந்தைய நம்ம வந்து சுதந்திரமா விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்குள்ளார வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் உருவாகும். இண்டிபெண்டன்ஸா இருக்கும்போது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு உருவாகுது. ஓகேவா? ஆனா, அதுவே வந்து அந்த குழந்தைய வந்துட்டு, "இல்ல, இல்ல நீ அதெல்லாம் செய்யக்கூடாது. நீ நான் சொல்றது தான் கேட்கணும். இந்த மாரிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு" அந்த சுதந்திரத்த வந்து நம்ம முடக்கும்போது, அந்த குழந்தைக்கு வந்து தன்னம்பிக்கையே ஏற்படாது. அதுக்குள்ளார ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் ஏற்படும். ஓகேங்களா? ஆரம்பத்துலேருந்து அந்த குழந்தைய வந்து எதையுமே செய்யாம முடக்கி, முடக்கி வைக்க, அதுக்குள்ளார என்ன வரும்? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் வரும். நாளைக்கு ஒரு விஷயத்த ஒருத்தர் செய்ய சொல்லும்போது, அது வந்து, "ஐயோ! எனக்கு இது செய்ய வருமா? வராதா?" அப்படின்னு அதுக்குள்ளேயே என்ன ஏற்படும்? ஒரு டவுட் ஏற்படும். அந்த டவுட் ஏற்படும்போது தன்னைத்தானே அது என்ன பண்ணும்? ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ணும். ஓகே. ஸோ, என்னால எதையுமே செய்ய முடியாதா? செய்ய முடியுமா? என்னால எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கும்போது, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸான கான்ஃபிடன்ஸ் உருவாகுது. எதுவுமே செய்ய முடியாது, முடியுமா? முடியாதான்னு டவுட் வரும்போது, அந்த குழந்தை ஐய்யயோ! இது கூட என்னால செய்ய முடியாதான்னு தன்னைத்தானே ஒரு மாரி என்ன பண்ணுது? ஷேம்ஃபுல்லா பாக்குது. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது 3 ஸ்டேஜு. அது தமிழ்ல வந்து அதாவது இந்த ஸ்டேஜுக்கான எக்ஸ்பிளனேஷன் 2ண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, சுயதீனம், வெட்கமும், சந்தேகமும். சைல்டு டெவலப்ஸ் எ சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் பிசிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். உடன் திரள்கள் மீதான கட்டுப்பாடு மற்றும் சுதந்திர உணர்வு உருவாகுகிறது. ஓகே. அந்த குழந்தைய தான் நான் சொன்னேன் இல்லைங்களா? கண்ட்ரோல், சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் பிசிக்கல் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? அந்த குழந்தைக்கு எது செய்யணும், செய்யக்கூடாதுன்னு அதுக்கே வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ஏற்பட்டுரும். அத நம்ம இன்னமும் வந்து முடக்கக்கூடாது. அந்த மாரி ஒரு கட்டுப்பாட்டோட அந்த உடல் திறன்கள் வந்து வளரும்போது, சுதந்திர உணர்வு அந்த குழந்தைக்கு ஏற்படும்போது, அது ஃப்ரீயா இருக்கு. இண்டிபெண்டன்ஸா இருக்கும்போது கான்ஃபிடன்ஸும் வருது. அந்த இண்டிபெண்டன்ஸ் இல்லாதப்ப கான்ஃபிடன்ஸும் இல்லன்னா, அது ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ணுது. லைஃபே ஃபுல்லா அது ஒரு டவுட்ஃபுல்லா மாறிடுது இந்த குழந்தைக்கு. ஓகேங்களா? அடுத்தது ப்ரீ ஸ்கூல் 3 to 6 இயர்ஸ். இதுல வந்து இனிஷியேட்டிவ் கில்ட். முன்முயற்சி, குற்ற உணர்வு. சில்ட்ரன் அசர்ட் பவர் அண்ட் கண்ட்ரோல் த்ரூ டைரக்டிங் பிளே அண்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ். குழந்தைகள் விளையாட்டிலும் சமூக தொடர்பிலும் தங்களை வலியுறுத்த முயலுகிறார்கள். ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்டேஜில் குழந்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரீ ஸ்கூல் போகிற ஸ்டேஜில் இனிஷியேட்டிவ் பண்ணும். ஓகே. அதுதான் தொடக்கிறது. ஓகேங்களா? ஸோ இனிஷியேட்னா இப்போ அந்த குழந்தைய வந்து நீ வந்து கிளாஸை மைண்ட் பண்ணு, உன்னுடைய இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, இது மாதிரி நீ மற்றவங்கள செய்யவே அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணும்போது, அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும்? ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தனக்குள்ளார வளர்த்துக்கும். ஓகேங்களா? அதுவே வந்து அந்த குழந்தைக்கு இப்போ வந்து நம்ம 2ண்ட் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு அந்த டவுட்ஃபுல்லா, கான்ஃபிடென்ஸே இல்லாம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதாவது இது ஒண்ணும் இந்த 8 ஸ்டேஜும் ஒண்ணோட ஒன்று இன்டர் ரிலேட்டடா ஆயிட்டே தாங்க வருது. ட்ரஸ்ட் இருக்கிறபோது அந்த குழந்தைக்கு இண்டிபெண்டன்ஸா ஃபீலிங் வருது, கான்ஃபிடன்ஸ் வருது. ஓகேங்களா? ட்ரஸ்ட் இல்லாதப்ப அங்கேயே அதுக்கு வந்து ஃபியர், இன்செக்யூரிட்டியும் வரும்போது மறுபடியும் அது இந்த இடத்துல என்ன ஆகுது? 2ண்ட் ஸ்டேஜ்லேயும் வந்து அதே அந்த டவுட்டும், ஷேம்ஃபுல்லும் வருது. ஓகே.
3வது ஸ்டேஜில பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தொடக்கம் இருக்கு அப்படிங்கும்போது, தன்னோட லீடர்ஷிப் குவாலிட்டிய அது வளர்த்துக்குது. அப்ப அந்த தொடக்கமே வந்து நல்லா இல்ல, ஒரு இனிஷியேட்டிவ் குவாலிட்டி அதுகிட்ட இல்லங்கும்போது, அது கில்ட்டா ஃபீல் பண்ணும்போது, அது என்ன பண்ணுது? ஃபியர் ஆஃப் ட்ரையிங். ஒரு விஷயத்த வந்து செய்யறதுக்கே அது பயப்படுது. ஓகே. ஸோ, இத நான் செய்யலாமா? இது செஞ்சா கரெக்ட்டா வருமா? தப்பான்னு அது ஒரு தயக்கத்திலேயே அது இருக்கு. குற்ற உணர்வோட. புரியுதுங்களா? அப்ப அந்த குழந்தைய வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். குழந்தைகள் விளையாட்டிலும், சமூக தொடர்பிலும் தங்களை வலியுறுத்த முயல்கிறார்கள். ஓகே. அடுத்தது வந்து ஸ்கூல் ஏஜ் 6 டூ 12 இயர்ஸ். இதுல ஏற்படக்கூடிய கான்ஃப்ளிக்ட் வந்து இண்டஸ்ட்ரி இன்ஃபீரியாரிட்டி. அதாவது இந்த இடத்துல இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஆக்சுவலா வந்து ஹார்ட் ஒர்க் அச்சீவ்மெண்ட் தாங்க. தொழில் முனைவு வெர்சஸ் தாழ்மை உணர்வு. Success leads to a sense of competency, while failure results in feelings of inferiority. வெற்றி திறமை உணர்வை உருவாக்கும். தோல்வி உணர்வை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அதாவது நம்ம இப்ப வந்து அந்த குழந்தைய வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜ்லயும் கரெக்ட்டா கொண்டு போயிட்டோம். அதுக்கு நம்பிக்கை குடுக்குறோம். அடுத்தது கான்ஃபிடன்ஸ் வருது. அப்புறம் ஒரு இனிஷியேட்டிவ் லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப் ஆகுதுன்னா, கட்டாயம் அது என்ன பண்ணும்? அத தக்க வச்சுக்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரு அச்சீவ்மென்ட் அந்த குழந்தை வந்து செய்யும். அத செய்யும்போது அதுக்குள்ளார வந்து அந்த சென்ஸ் ஆஃப் காம்பிடென்சி வந்து அந்த சக்சஸ் வந்து என்ன பண்ணும்? கொண்டு வரும். ஓகேங்களா? வெற்றி திறமை உணர்வை உருவாக்கும். ஓகேங்களா? வெற்றி திறமை உணர்வை உருவாக்கும். நம்ம இன்னும் அதிகமா வந்து செய்யணும், நெறைய அச்சீவ்மென்ட்ஸ் பண்ணணுன்ற உணர்வு வரும். ஆனா, அதுவே அந்த குழந்தைக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து நம்ம வந்து இன்செக்யூரா அந்த குழந்தை இருக்கு. அது வந்து ஃபியர்ஃபுல்லா இருக்கு. ஒரு ஷேமா, டவுட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுது. ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தயங்குது அப்படிங்கும்போது, கண்டிப்பா அதுக்குள்ளார என்ன ஆகும்னா, அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ தான் உருவாக்கும். ஓகேங்களா? ஸோ தனக்குள்ளார அது வந்து எப்பயுமே என்ன பண்ணும்? இன்ஃபீரியரா தான் ஃபீல் பண்ணும். நான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா? முடியாதான்னு. அதுவே இந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே கரெக்ட்டா நம்ம வந்து ட்ரஸ்ட் குடுத்து, இண்டிபெண்டன்ஸ் குடுத்து, அதுக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் லீடர்ஷிப் குவாலிட்டிய குடுத்து, ஹார்ட் ஒர்க் பண்ற குழந்தைங்க சக்சீட் ஆவாங்க. இந்த சென்ஸ் ஆஃப் காம்பிடன்சி அவங்களுக்குள்ளார இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 5த் ஸ்டேஜ் வந்து 12 டூ 8 இயர்ஸ். ஐடென்டிட்டி ரோல் கன்ஃப்யூஷன். அடையாளம் வெர்சஸ் பாத்திர குழப்பம். டீன்ஸ் எக்ஸ்ப்ளோர் டிஃபரண்ட் ரோல்ஸ் அண்ட் டெவலப் அ சென்ஸ் ஆஃப் செல்ஃப். இளைஞர்கள் தங்களை அறிந்து கொள்வதற்காக பல பாத்திரங்களை ஆராய்கிறார்கள். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுது? அடாலசன்ட் ஸ்டேஜ்ல ஸ்ட்ராங்கா ஆயிடுது. ஓகேங்களா? ஆரம்பத்துலேருந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? ட்ரஸ்ட் குடுத்துட்டோம். கான்ஃபிடன்ஸ் இருக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணி நெறைய அச்சீவ்மென்ட் பண்ணிடுது. அப்ப அந்த குழந்தை ஸ்ட்ராங் ஆயிடுது. ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி அந்த குழந்தைங்களுக்கு வந்துடுது. புரியுதுங்களா? இதுல எல்லாத்துலயுமே லேக் ஆகுற குழந்தை பயம், அந்த கில்ட்டி கான்ஷியஸு, ஃபீ ஃபெயிலியர்னால இன்ஃபீரியரா ஃபீல் பண்ற குழந்தைக்கு என்ன ஆயிடுது? கன்ஃப்யூஷன் வந்துருது. அந்த குழந்தை வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணுது. புரியுதுங்களா? நான் யாரு? நான் என்ன பண்றேன் இந்த உலகத்துலன்னு எனக்கு தெரியலன்னு அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்காம அந்த குழந்தை தவிக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஆனா சக்சீட் ஆகுற குழந்தைங்க வந்து அந்த காம்பிடென்ட் மோடோட இருக்கும்போது, தன்னை யாரா உலகத்துக்கு வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வ வளர்த்திக்கும். ஓகே. ஒரு டாக்டராவோ, ஒரு புரொஃபஸராவோ, இல்ல வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாவோ தன்னை வந்து வெளிப்படுத்த அந்த குழந்தை விரும்பும். புரியுதுங்களா? அப்புறம் யங் அடல்ட்ஹுட் 18 டூ 40 இயர்ஸ். கான்ஃப்ளிக்ட் வந்து இன்டிமெசி வெர்சஸ் ஐசோலேஷன். நெருக்கம், தனிமை. இப்போ ஒரு குழந்தை ஆரம்ப காலத்துலேருந்தே நல்ல முறையில வளர்ந்துட்டு வருது. பாசிட்டிவா ட்ரஸ்ட்டு, இண்டிபெண்டன்ஸு, இனிஷியேஷனு, ஹார்ட் ஒர்க்கு, அச்சீவ்மெண்ட்டு. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நல்ல ரிலேஷன்ஷிப் அவனுக்கு கிடைக்கும். ஒரு லவ்விங், அஃபெக்ஷனேட்டான ஒரு ஃபேமிலி உருவாகும். அவனுக்கு நல்ல ஜாபுக்கு போய் செட்டில் ஆயிடுவான் படிச்சு முடிச்ச உடனேனா, கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும். இல்லைங்களா? இது எதுவுமே இல்லாதவன், மிஸ்ட்ரஸ்ட்டோட இருக்கவன், அதே மாரி அவன் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸே இல்ல, அவனுக்கு பய உணர்வு இருக்கு, குற்ற உணர்வு இருக்கு, இன்ஃபீரியரா ஃபீல் பண்றான், கன்ஃப்யூஷன்ல இருக்கான், இன்செக்யூரா இருக்கான்னா, தனிமையில தான் இருப்பான். ஐசோலேஷனா தான் இருப்பான். ஓகேங்களா? ஏன்னா, அவன வந்து நேசிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அவன்கிட்ட பணம் இருக்காது, படிப்பு இருக்காது, எதுவுமே திறமையே இல்லாத ஒருத்தனை யாராவது விரும்புவாங்களா? அப்ப அவன் வந்து ஒடுக்கப்படுவான், தனிமைப்படுத்தப்படுவான். அப்ப அந்த நெருக்கத்துக்கும், தனிமைக்கும் நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்டுங்க இந்த ஏஜ்ல. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது வந்து ஃபார்மிங் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், கமிட்டட், லவ் வெர்சஸ் அலோன். அன்பும், நெருக்கமான உறவுகளும் உருவாகும் அல்லது தனிமையாகவே இருக்கலாம். இதுதான் நான் இப்ப சொன்னேன். ஓகே. அடுத்தது வந்து மிடில் அடல்ட்ஹுட் 40 டூ 65 இயர்ஸ். கான்ஃப்ளிக்ட் ஜெனரேட்டிவ் வெர்சஸ் ஸ்டாக்னேஷன். தலைமுறை வளர்ச்சி, நிலை தடுப்பு.
கான்ட்ரிபியூட்டிங் டு சொசைட்டி அண்ட் ஹெல்பிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். சமூகத்துக்காக பங்களிப்பு மற்றும் அடுத்த தலைமுறையை கொண்டு வருதல். ஸோ இப்போ லைஃப் செட்டில் ஆயிட்டான். அவனுக்குன்னு அடுத்த ஜென்ரேஷன் வந்து உருவாகுது. அப்புறம் அவன் வந்து தன்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் சமுதாயத்துக்கு என்ன பண்ணுவான்? பங்களிப்பை கொடுப்பான். தன்னால் இயன்றதை செய்வான். ஓகேங்களா? ஒரு நீடிக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு ஒரு கிளப்பில் வந்து தன்னை மெம்பராக எடுத்துக்கிட்டு அதில் அந்த கிளப் மூலிமா சொசைட்டிக்கு தேவையான அந்த சர்வீஸை செய்கிறது, ஏதோ ஒன்று அவன் செய்வான். அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் வந்து என்ன ஆகும்? உருவாகும் அவனால். ஆனால் இந்த தனியாக இருக்கவனால என்ன பண்ண முடியாது? ஜெனரேஷனை எல்லாம் உருவாக்க முடியாது. அவன் அப்படியே அங்கேயே என்ன ஆயிடுவான்? ஸ்டாக் ஆகி நின்றுடுவான். அதுக்கு மேலே அவனுக்கு டெவலப்மெண்ட்டே கிடையாது. புரியுதுங்களா? அடுத்து லேட் அடல்ட்ஹுட் 65+ இயர்ஸ்க்கும் போது இன்டிகிரிட்டி, டிஸ்பேர், ஒற்றுமை உணர்வு, நம்பிக்கை இழப்பு. ரிஃப்ளெக்ஷன் ஆன் லைஃப் பிரிங்ஸ் எய்தர் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆர் ரெக்ரெட். வாழ்க்கையின் பின்னோட்டத்தில் திருப்தி அல்லது வருத்தம் ஏற்படலாம். ஸோ இப்போ படிக்கிறான், திறமையாக இருக்கான், சம்பாதிக்கிறான், வேலைக்கு போகிறான், செட்டில் ஆகிட்டான், அடுத்த ஜென்ரேஷன் அவனால் உருவாகுதுங்கும்போது அதுக்கு மேலே அவனோட லைஃப்பில் வேறு என்ன வேணும்? திருப்தியாக அடைஞ்சிடும். ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃப் இல்லையா? அதுவே இது எதுவுமே இல்லாதவன் என்ன பண்ணுவான்? வருத்தப்படுவான், ரெக்ரெட். ஓகேங்களா? நம்பிக்கை இழப்பு. என்னடா வாழ்க்கை, எத்தனை நாளாக தனிமையிலே இப்படியே நான் என் வாழ்க்கையை வந்து ஓட்டுறது அப்படின்னு அவன் மேலேயே அவனுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை ஏற்படும், வெறுப்பு ஏற்படும் வாழ்க்கை மேலே. புரியுதுங்களா? ஓகே. அப்போ ஒரு குழந்தை ஆரம்பத்தில் எப்படி வளருதோ அதை பொறுத்து தான் அதனுடைய அடிப்படையில் அந்த குழந்தையுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து அப்ரப்டாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதில் நாம் வந்து என்ன மாதிரி ஒரு க்ரைட்டீரியாவில் வளர்ந்துருந்தோம், இப்போ எப்படி இருக்கோங்கிறத இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுங்க? அனலைஸ் பண்ண முடியும் இல்லையா? அடுத்தது வந்து டேனியல் கோல்மேனுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இஐ. இது வந்து இக்யூன்னு கொடுத்துருக்காங்க, அது இஐன்னு மாற்றிக்கோங்க. புரியுதுங்களா? நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்னேன், இமோஷனல் கோஷியன்ட் தான் இக்யூ, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஐக்யூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டேனியல் கோல்மேனுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுக்கு ரிலேட்டடாக ஒரு பிக்சருங்க. ஓகேங்களா? ஸோ 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ என்னென்ன அந்த 5 காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அவர் சொல்கிறது எதை பற்றி அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ். ஓகே. ஸோ செல்ஃப் அவேர்னஸ்னால் நம்மளை பற்றி நம்மளுக்கு வந்து என்ன வரணும்? ஒரு விழிப்புணர்வு வரணும். த நாலேஜ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸு. ஓகேங்களா? நான் வந்து பிக்டோரியலாக காட்டிட்டு மறுபடியும் தியரட்டிக்கலாக ஒரு தடவை உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகே. அடுத்தது வந்து செல்ஃப் ரெகுலேஷன். த எபிலிட்டி டு ரெகுலேட் இமோஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இன் எ வெரைட்டி ஆஃப் என்விரான்மெண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் வந்து ஒரு விழிப்புணர்வு வேணுங்கிறாரு. அதாவது சுய விழிப்புணர்வு வேணும். நாலேஜ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் தாட்ஸ், நம்மளோட எண்ணங்களை பற்றியும் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் பற்றியும் நம்மளுடைய மோட்டிவேஷன்ஸ் பற்றியும் நம்மளுக்கே என்ன வேணும்னா நாலேஜ் வேணுங்கிறாரு. அடுத்து செல்ஃப் ரெகுலேஷன், நம்மளுடைய இமோஷன்ஸை, ஆக்ஷன்ஸை நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி ரெகுலேட் பண்ணிக்க தெரியணும், அந்த எபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அவர் மூணாவதாக சொல்கிறது வந்து மோட்டிவேஷன் பற்றி சொல்லியிருக்காரு. ஓகே. அந்த ஃபிகர் வந்து இங்கே இல்லை, எம்பத்தி இருக்குது. ஓகேங்களா? எம்பத்தினா என்னென்னா கருணை. ஓகேங்களா? ஸோ மற்றவங்களோட எமோஷன்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அது வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய சுயமரியாதையை நம்ம வந்து காப்பாற்றுற மாதிரி நடந்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் தென் சோஷியல் ஸ்கில்ஸு. ஓகே. ஸோ நம்மளதில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வேறு மாதிரி நம்ம நோட்ஸில் இருக்குங்க. பட் ஆனால் இதுவும் அதுக்கு ரிலேட்டடான பிக்சர் தான், தப்பெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கும்போது த எபிலிட்டி டு மேக் ரெஸ்பான்சிபிள் சாய்ஸஸ் அண்ட் அக்செப்ட் தேர் அவுட்கம். அடுத்தது பீயிங் ஏபிள் டு கிரியேட் அண்ட் மெயின்டைன் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸு. ஸோ இது வந்து இந்த 5 காம்பனன்ட்ஸுமே வந்துட்டு அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தியரியில் வருதுங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஜஸ்ட் பிக்டோரியல் டிஸ்கிரிப்ஷன் தான். இப்போ நம்ம தியரட்டிக்கலாக டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஸோ டேனியல் கோல்மேன் இவர் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இந்த இடத்துல வந்து ஐ வரணும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ டேனியல் கோல்மேன் யாருன்னா ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட்டுங்க. ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் எழுதின ஒரு புக்கில்
இந்த கான்செப்ட், அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து அவர் யூஸ் பண்றாரு. ஓகேங்களா? இஐன்னு மட்டும் எழுதுறேன். இஐனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகே. இன் ஹிஸ் புக்கு பேரும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற புக்கில் வந்து இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற கான்செப்டை பற்றி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. ஓகேங்களா? 1995ல். அதுக்கப்புறம் தான் இந்த டேர்ம் வந்து என்னாச்சு அப்படின்னா பாப்புலரைஸ் ஆச்சு. புரியுதுங்களா? ஓகே. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து பாப்புலரைஸ் ஆனது யாரால அப்படின்னா டேனியல் கோல்மேனால. அப்போ இந்த டேர்மை வந்து காயின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஐ அப்படின்னு சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த டேர்ம் வந்து காயின் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காயின்டு பை பீட்டர் சாலவே அண்ட் ஜான் மேயர். எப்போ காயின் பண்ணியிருக்காங்கன்னா 1990லே காயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பீட்டர் சாலவேவும் ஜான் மேயரும் சேர்ந்து காயின் பண்ண டேர்ம் தான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற டேர்மு. ஆனால் 1995ல் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்டான டேனியல் கோல்மேன் வந்துட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை எழுதுனதுக்கு அப்புறம் தான் அந்த கான்செப்ட் வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த டேர்மும் அந்த கான்செப்டும் சரி பாப்புலரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு டெஃபினேஷன் பார்க்கலாம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் த எபிலிட்டி டு ரெகக்னைஸ், அண்டர்ஸ்டாண்ட், மேனேஜ் and use emotions effectively in oneself and others. உணர்ச்சிகளை கடைபிடித்து புரிந்து கொண்டு ஒழுங்குபடுத்தி திறமையாக பயன்படுத்தும் திறனே உணர்ச்சி நுண்ணறிவு ஆகும். ஓகேங்களா? அதாவது உணர்ச்சிகளை கடைபிடித்து நம்மளோட எமோஷன்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கடைபிடிக்கணும். ஓகே. ஸோ புரிந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணணும். ரெகக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திறமையாக நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து பயன்படுத்தணும். அப்படிங்கிறது தான் உணர்ச்சி நுண்ணறிவு ஆகும். ஓகேங்களா? அதுதான் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருங்க அந்த வாட் வி சே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய விழிப்புணர்வு. ரெகக்னைசிங் ஒன்ஸ் ஓன் இமோஷன்ஸ் அண்ட் தியர் இஃபெக்ட்ஸ். தனது உணர்வுகளையும் அவை ஏற்படுத்தும் விளைவுகளையும் அறிதல். ஓகே. நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளால் என்ன விளைவு வருது அப்படின்னு நாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? செல்ஃப் அவேர்னஸ் ஏற்படுத்தணும். நம்மளுக்குள்ள விழிப்புணர்வை. அதிகமாக கோவப்படுறதுனால என்ன ஆகுது, இல்லை தேவையில்லாமல் சிரிக்கிறதுனாலையோ இல்லை தேவையில்லாமல் வேறு எதையாவது ஒரு கன்ஃபியூஷன் ஒரு மெஸ்ஸி ஸ்டேட்டில் இருக்கிறனால என்ன ஆகுது, அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் போது அதுக்கான அந்த விளைவுகள் வந்து என்ன அப்படிங்கிறத நாமளே அறியறது. ஓகேங்களா? அடுத்து செல்ஃப் ரெகுலேஷன் சொல்லக்கூடிய சுய கட்டுப்பாடு. மேனேஜிங் அண்ட் ரீடைரக்டிங் ஒன்ஸ் டிஸ்ரப்டிவ் இமோஷன்ஸ் அண்ட் இம்பல்சஸ். குழப்பத்தை உண்டாக்கும் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் திறன். தேவையே இல்லாத அந்த மெஸ்ஸி ஸ்டேட்டில் நம்மளை கொண்டு போகிற அந்த இமோஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரீடைரக்ட் பண்ண கற்றுக்கணும். இல்லைனா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அந்த இமோஷன்னா நம்மளை வந்து அது ஒடுக்கிடும். புரியுதுங்களா? ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக மாற்றும் மைண்டை. அதுக்கான அந்த விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த உணர்வுகளை வந்து குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய உணர்வுகளை கட்டுப்படுத்த நம்ம கற்றுக்கிறது தான் செல்ஃப் ரெகுலேஷன். அடுத்தது மோட்டிவேஷன்னு சொல்லக்கூடிய உந்துதல், ஊக்கம். பீயிங் ட்ரிவன் டு அச்சீவ் ஃபார் த சேக் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டு. சுய நோக்கத்திற்காகவே செயலாற்றும் உந்து சக்தி. ஒரு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, நீ அதுக்கெல்லாம் லாக்கி இல்லைம்பாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்? மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அந்த இடத்துல நம்ம வந்து எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் ஆகக்கூடாது. அவங்க சொல்கிற அதையே நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், உந்துதலாகவும் ஊக்கமாகவும் எடுத்துக்கிட்டு
அவங்க முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அச்சீவ் பண்ணி காட்டணும் அப்படின்ற அந்த சுய நோக்கத்திற்காக செயலாற்றும் உந்து சக்தியா அந்த உணர்வுகளை நம்ம மாத்திக்கணும். எம்பத்தி கருணை, மனநிலை, புனைவு. அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் இமோஷன்ஸ் அண்ட் ரெஸ்பாண்டிங் அப்ராப்ரியேட்லி. மற்றவர்களின் உணர்வுகளை உணர்ந்து அவர்களுக்கு ஏற்ப பதிலளித்தல். இப்போ ஒரு சில சமயம் ரொம்ப மனசு நொடிஞ்சு போய் டிசப்பாயிண்டான ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸோ நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட உணர்ச்சிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் நாம் ஒன்று பேசி ஏற்கனவே அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. அதில் இன்னுமும் அவங்கள நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணுறது இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? அவங்கள கன்சோல் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது சோஷியல் ஸ்கில்ஸ், சமூக திறன்கள். மேனேஜிங் ரிலேஷன்ஷிப்ஸ், இன்ஸ்பைரிங் அதர்ஸ், இன்டியூசிங் டிசையர்டு ரெஸ்பான்சஸ். உறவுகளை பராமரித்து மற்றவர்களை ஊக்குவித்து வேண்டிய பதில்களை உருவாக்குதல். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மள உறவுகளை பராமரிச்சுக்கணும். அதே மாதிரி மற்றவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணணும். அவங்களுக்கு வேண்டிய அந்த பதில்களை கொடுத்து அவங்கள நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும். ஓகேங்களா? டிசையர்டு ரெஸ்பான்ஸ், இன்டியூசிங் டிசையர்டு ரெஸ்பான்ஸ். நாம் மற்றவங்ககிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் நம்மள்கிட்டருந்து மற்றவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா? இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு பதிலளிக்கணும். தென் அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ஸ் இன் எஜுகேஷன் அண்ட் லீடர்ஷிப். Emotional intelligence is crucial for teachers, students and leaders in building strong relationships, managing stress and creating positive learning environments. பாட நெறியாளர்கள் மாணவர்கள் மற்றும் தலைவர்களுக்கு உணர்ச்சி நுண்ணறிவு மிக முக்கியமானது. ஏனெனில் இது உறவுகளை மேம்படுத்துவதிலும் மன அழுத்தத்தை சமாளிப்பதிலும் உதவுகிறது. நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய இமோஷனலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. ஓகே. பாட நெறியாளர்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள், தலைவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணால் ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். ஆசிரியர் மாணவர்களுக்கு நடுவில் இல்லை ஒரு லீடர்ஸ்க்கும் அவங்களோட சப்ஜெக்ட்ஸ்க்கும் நடுவில்னா அதுக்காகவும் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் பாசிட்டிவ் லேர்னிங்கான சூழலை வந்து உருவாக்குறதுக்காகவும் நம்மளுடைய மன அழுத்தத்தை நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கு கற்றுக்கணும். இந்த உறவுகளை மேம்படுத்துவதனால நம்மளுக்கு என்ன ஆகும், மன அழுத்தம் வந்து சமாளிப்பதற்கு உதவும். ஓகேங்களா? உறவு வந்து ஸ்மூத்தாக இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகுங்க, ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யும். அப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. எங்கே அப்படின்னா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில், ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு நடுவில், லீடர்ஸ்க்கும் இந்த சொசைட்டிக்கும் நடுவில். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து லாரன்ஸ் கோல்பர்க்கோட மாரல் டெவலப்மெண்ட் தியரி. இதுதான் லாஸ்ட் தியரி. சரிங்களா? ஸோ லாரன்ஸ் கோல்பர்க் நெறிமுறையான வளர்ச்சி கோட்பாடு. Kohlberg proposed that moral reasoning develops in 3 levels, each containing 2 stages, making a total of 6 stages. அதாவது இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தன்னுடைய அந்த நெறிமுறை வளர்ச்சி கோட்பாடை வந்து 3 லெவல்ஸாகவும் அந்த ஒவ்வொரு லெவல்லையும் வந்து 2 ஸ்டேஜஸும் சொல்லியிருக்காருங்க. மொத்தம் அப்போ 6 ஸ்டேஜஸ் பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ லாரன்ஸ் கோல்பர்க்கோடைய இவரோட ஃபுல் நேம் வந்து லாரன்ஸ் கோல்பர்க்னு பார்த்தோம் இல்லைங்களா? இவரும் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் தான். ஹி பிலாங்ஸ் டு அமெரிக்கா. ஓகேங்களா? அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் இவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 லெவல்ஸ் சொல்கிறாரு. அதில் ஓன்லி 2 ஸ்டேஜஸ் சொல்கிறாரு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 to 13 இயர்ஸ் டிப்பிக்கலாக சொல்கிறாரு. ஓகே. ஸோ 9 to 13 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ கன்வென்ஷனல் அப்படின்னு அதை நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரீ கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல்னு சொல்லிட்டு மொத்தம் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்டேஜஸ் பற்றி சொல்கிறாருங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது வந்து ப்ரீ கன்வென்ஷனல் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரீ கன்வென்ஷனல் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 9 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப் டு 9 இயர்ஸ் அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்க வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே. மாரல் ரீசனிங் ஆன் பனிஷ்மெண்ட், ரிவார்டு பனிஷ்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு குழந்தை வந்து தப்பு செஞ்சால் அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நல்லது செஞ்சால் ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அதில் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு இந்த
இதில் கன்வென்ஷனல் மொராலிட்டின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்லி அடலசன்ட் ஸ்டேஜிங். ஓகே, இது மாரல் டெவலப்மெண்ட்டை வந்து ரீசனிங்காக வச்சுருப்பாங்க. மாரல் ரீசனிங் இருக்கும், ரிவார்ட் அண்டு பர்சனல் எத்திக்ஸ் இவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து போஸ்ட் கன்வென்ஷனலோட சேர்ந்தது. ப்ரீ கன்வென்ஷனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு இந்த 9க்கு அப்புறம் 13 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்க மாரல் ரீசனிங், அதுக்கப்புறமா வந்துட்டு பேஸ்ட் ஆன் எக்ஸ்டர்னல் எத்திக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர் வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். மற்றபடி உங்களுக்கு இதில் புரியல அப்படின்னா நான் தெளிவாக வந்து தியரியில் காட்டுறேங்க. ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல்ஸு, சோஷியல் கான்ட்ராக்டு, லா அண்ட் ஆர்டர் மொராலிட்டி, குட் பாய் ஆட்டிடியூடு, அப்புறமா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அவாய்டிங் பனிஷ்மெண்ட்ஸு, இதெல்லாம் தான் அதில் வந்து உள்ளடக்கிய விஷயங்கள். ஓகேங்களா? ஜென்ரலாக பார்த்தா இதெல்லாம் தான் அதில் வரும். அந்த 6 ஸ்டேஜஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டேஜாக ஃபஸ்ட்டு கொள்கையை கடைப்பிடிக்கணும், சோஷியல் கான்ட்ராக்ட் வேணும், லா அண்ட் ஆர்டர் மொராலிட்டி, அப்புறம் குட் பாய் குட் கேர்ள்ன்ற ஆட்டிடியூட், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அவாய்டிங் பனிஷ்மெண்ட்ஸ், இப்படி தாங்க ஒவ்வொரு ஸ்டேஜாக வரும். ஓகேவா? ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட்ன்ற பார்த்தோம். இப்போ கோல்பர்க் நெறிமுறை சிந்தனை 3 நிலைகள். ஸோ அந்த கோல்பர்க் நெறிமுறையிலேயே சிந்தனை 3 நிலைகளில் வளர்கிறது என்பதை முன்வைத்துள்ளார். ஒவ்வொரு நிலையிலும் 2 கட்டங்கள் உள்ளன, மொத்தமாக 6 கட்டங்கள். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. ப்ரீ கன்வென்ஷனலில் வந்து மொராலிட்டி, முன் மரபு வழி நெறிமுறை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, டிப்பிக்கலி அப் டு 9 இயர்ஸ் ஏஜ், பொதுவாக 9 வயதுக்கு உட்பட்டோர். ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஓரியன்டேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து பனிஷ் பண்ணப்படுவேனா இல்லை பட மாட்டதா? ஓகே, கட்டம் 1 கட்டுப்பாடு மற்றும் தண்டனை நோக்கம். ரைட் ஆர் ராங் ஆர் டிட்டர்மைன்ட் பை வாட் இஸ் பனிஷ்டு. ஓகே, இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பொருளை போட்டு உடச்சிருச்சு, அப்போ தெரியாமல் உடச்சிருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண வேண்டாம், பனிஷ் பண்ண வேணாம். அது வந்து சாரி கேட்டுருச்சுன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காது. வேணும்னே அந்த பொருளை அது உடைக்கும் போது அதுக்கு என்ன கிடைக்கும்? பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா அது தப்பு. தெரியாமல் செஞ்சது தப்பு கிடையாது, தெரிஞ்சு செய்யறது தப்பு இல்லையா? ஓகே, சரி தவறு என்பதை தண்டனை அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. இண்டிவிஜுவலிசம் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து செகண்ட் ஸ்டேஜ். கட்டம் 2 தனிப்பட்ட நலனும் பரிமாற்ற நோக்கமும். மொராலிட்டி இஸ் ஜட்ஜ்டு பை வாட் மீட்ஸ் ஒன்ஸ் ஓன் நீட்ஸ். தனக்கேற்ப பயனளிக்கிறதா என்பதில் தான் நெறிமுறை முடிவடைகிறது. ஓகே, மொராலிட்டி இஸ் ஜட்ஜ்டு பை வாட் மீட்ஸ் ஒன்ஸ் ஓன் நீட்ஸ். இப்போ எனக்கு ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அது எனக்கு நல்லதாக படுதா, எனக்கு வந்து பயனளிக்கிறதா இருக்கா அப்படிங்கிறது தான் அந்த நெறிமுறையோட முடிவாக இருக்கணுன்றாங்க. புரியுதுங்களா? ஓகே, இப்போ நான் ஹானஸ்ட்டாக இருக்கேன்னா அதுக்கான ரிவார்டு எனக்கு கிடைக்கும் இல்லையா? அதுதான். அடுத்தது லெவல் 2ல் வந்து கன்வென்ஷனல் மொராலிட்டி, மரபு வழி நெறிமுறை. ஏர்லி அடலசன்ஸ், இளமை கட்டம், வயது. ஏஜ் 3 இதில் குட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், நல்ல மனித உறவுகள். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தா அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்குது. இண்டிவிஜுவலிசம் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் போது கெட்டிங் ரிவார்ட்ஸு. இப்போ நான் ஒரு நல்லது செஞ்சேன் அப்படின்னா உடனே எனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குதா, அந்த குழந்தை அடுத்த தடவை அதனால என்ன பண்ணும், நல்லது செய்யும், அதுக்கான எக்ஸ்சேஞ்சை எதிர்பார்க்கும். அதோட இண்டிவிஜுவலிசமை ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கான ரிவார்டை அது எதிர்பார்க்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்த குட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு, நல்ல மனித உறவுகள். பிஹேவியர் இஸ் ஜட்ஜ்டு பை இன்டென்ஷன், பீயிங் நைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நல்லவனாக இருக்க வேண்டும் என்பது நெறியின் அடிப்படை. ஓகே, இப்போ நான் குட் பாயா குட் கேர்ளா, நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இல்லையா? ஓகே, என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுதாங்க இது மெயின் கான்செப்ட். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா வாட் ஆம் ஐ ஆம் அ குட் ஆர் பேட், வாட் அதர்ஸ் ஆர் திங்க். ஓகே, நான் வந்து மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தேவை இந்த இடத்துல. ஐ வாண்ட் டு பி நைஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது 4வது ஸ்டேஜ் மெயின்டைனிங் சோஷியல் ஆர்டர், சமூக ஒழுங்கை பேணுதல். ஒபேயிங் லாஸ் அண்ட் ரெஸ்பெக்டிங் அத்தாரிட்டி இஸ் சீன் அஸ் மாரல். கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதே நெறிமுறை. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது, டேக்ஸ் ஒழுங்காக கட்டுறது, மற்றவங்களுடைய அந்த இமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து கனிவாக நடந்துக்கிறது, பேசிக் எட்டிக்யூட் மேனரிசம் தெரிஞ்சு நடந்துக்கிறது. ஓகேங்களா? அதான் மெயினாக வந்து லா அண்ட் ஆர்டரை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது. ஓகே,
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி பிந்தைய மரபு வழி நெறிமுறைங்கிறது ஒரு சிலர் மட்டும் தாங்க அச்சீவ் பண்ண முடியும். ஃபியூ ரீச் திஸ் லெவல். ஓகே. ஸோ மே டெவலப் இன் அடல்ட்ஹுட், நாட் ஆல் ரீச் திஸ் லெவல். ஓகேங்களா? இது வந்து எப்போ வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா, அடல்ட்ஹுட்டில் தான் டெவலப் ஆகுது. எல்லாருமே வந்து இந்த கட்டத்தை ரீச் பண்ணுறாங்கன்னா கட்டாயம் இல்லை. ஒரு சிலரால் மட்டும்தான் இந்த கட்டத்தை ரீச் பண்ண முடியுது. போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி. ஓகேங்களா? முதிர்ச்சி வயதில் முன்னேற்றம் அடைதல். ஓகே. சோஷியல் கான்ட்ராக்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஸ்டேஜ் 5. கட்டம் 5 சமூக ஒப்பந்தமும் தனிநபர் உரிமைகளும். ஓகேங்களா? முதிர்ச்சியான வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் அடைதல், சோஷியல் சமூக ஒப்பந்தத்தோட சேர்ந்து தனிநபர் உரிமைகளும் இருக்கிறது. ஓகே. அடுத்தது லாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பட் கேன் பி சேஞ்ச்டு ஃபார் த கிரேட்டர் குட். சட்டங்கள் முக்கியமானவை ஆனால் சமூக நலனுக்காக மாற்றலாம். ஓகேவா? ஸோ ஒரு சில ரூல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லதாக தான் இருக்கும். ஆனால் அது இன்னமும் வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தினா அதனால வந்து சொசைட்டியில் இருக்க பீப்புள் வந்து பாதுகாக்கப்படுவாங்க. அப்படிங்கும்போது அந்த ரூல்ஸ் ஆர் மேட் டு ப்ரொடெக்ட் பீப்புள். மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சில ரூல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உண்மையாக நான் நடக்கிறேன், அது வந்து லாவை பிரேக் பண்ணிட்டு தான் நான் நடந்துக்க முடியும்னா உண்மைக்காக நான் வந்து சட்டத்தை கூட நான் என்ன பண்ணலாம், புறக்கணிக்கலாம் அப்படின்றாங்க. புரியுதா? ஓகே. அடுத்தது ஸ்டேஜ் 6 யுனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ். கட்டம் 6 நெறிமுறை கொள்கைகள். கைடட் பை இன்டர்னல் மாரல் பிரின்சிபிள்ஸ் ஈவன் அகெயின்ஸ்ட் லாஸ். இதுதான் எக்ஸாக்டாக அந்த கான்செப்டுங்க. உள்ளார்ந்த நெறிமுறை கொள்கைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வது. ஓகேங்களா? சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும்னா அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த சட்டமே ஒருத்தரை வந்து காப்பாற்றுறதுக்கு இல்லாமல் அவங்கள தப்பே செய்யாமல் அவங்களுக்கு தண்டனையை கிடைக்கிற மாதிரி பண்ணுது அப்படின்னா அப்போ அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்பர்க் சொல்லக்கூடிய அந்த மாரல் டெவலப்மெண்ட் தியரியில் 3 லெவல்ஸில் 6 ஸ்டேஜஸ் பற்றி சொல்லியிருக்காருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து மொத்தம் 3 தியரிஸ் பார்த்துருக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எரிக் எரிக்சனுடைய சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்டல் தியரி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேனியல் கோல்மேனுடைய அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய இஐ பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு லாரன்ஸ் கோல்பர்க்கோடைய மாரல் டெவலப்மெண்ட் தியரி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்களா? லைக் டெவலப்மெண்டல் டாஸ்க்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னர்ஸ், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குங்க. இதையெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாங்க. தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.